கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நீங்கள் மின்துறை அமைச்சராக இருந்திருக்கீங்க. உதய் மின் திட்டம் கையெழுத்து பண்ணாங்க. இப்போ எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக அது ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் மின்துறை அமைச்சராக இருந்த வரைக்கும், அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அந்த உதய் திட்டத்தில் கையெழுத்து போடலை, நீங்கள் வந்த பிறகு கையெழுத்து போட்டீங்க. அதன் பிறகாகவே மாதம் அது ஆண்டுக்கு 2 முறை மின் கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்கள் அதை கேள்வி கேட்டதுலேயே ஒன்று சொன்னீங்க, தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு. நான் தொடர்ந்து மறுத்து கொண்டு இருக்கின்றேன். அதை நீங்கள் கவனிக்க தவறி விட்டீர்கள். உதய திட்டம் என்பது தமிழ்நாடு தான் கடைசியாக கையெழுத்து போட்டது. அந்த திட்டத்தில் என்ன இருந்தது என்று சொன்னால், அம்மா ஏன் வேண்டாம் என்று சொன்னார், 3 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விவசாயத்துக்கு மின்மீட்டர் வைக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருந்தது. அம்மா அவர்கள் அதை 2ஐயும் எடுத்தால் தான் நான் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னார்கள். அனைத்து மாநிலங்களும் கையெழுத்து போட்டுவிட்டது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். நாங்கள் அம்மா அவர்கள் போடவில்லை. அதற்கு பின்னால் அன்றைய மின்துறை அமைச்சராக இந்த பீஸ் கோயில் அவங்க அம்மாவை நேரடியாக சந்தித்து பேசி அந்த 2ஐயும் அந்தந்த மாநிலம் முடிவு செய்யலாம் என்று சொல்லி அந்த சரத்தை எடுத்து விட்டார்கள். எடுத்ததுக்கு பின்னால் அம்மா அவர்கள் உடல்நலம் கொண்டு மருத்துவமனையில் இருந்தாலும், அதனால் 2 மாதம் தாமதமாச்சு. அதுக்கு பின்னால் கையெழுத்து போட்டோம். நான் தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து சவாலாகவும் சொல்லுகின்றேன். எந்த இடத்துலையாவது உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதனால் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும், விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்று அந்த சட்டம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். இருந்தால் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். கையெழுத்திட்டது நான் தான், அது பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக அம்மா அவர்கள் இருந்த காரணத்தினால தான் அந்த விவசாயத்துக்கு மீட்டர் வைப்பதையும் அதை 3 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை ஏற்றுவதையும் அந்த சட்டத்தை எடுத்தார்கள். தொடர்ந்து திமுக அவர்களுடைய நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து எங்கள் மேல் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்கின்றார். நானும் தொடர்ந்து சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கின்றேன், பல முறை சட்டமன்றத்திலும் சொல்லியிருக்கின்றேன். அதே போல் வெளியும் பத்திரிகை வாயிலாகவும் சொல்லியிருக்கின்றேன், பொதுக்கூட்டம் வாயிலாகவும் சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் இன்று ஆளுங்கட்சி என்ற காரணத்தில் அந்த கருத்தை அடுத்தடுத்தமாக அனைத்து டிவிகளும் பத்திரிகைகளும் பெருசு பண்ணி கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய செய்தி மக்களுக்கு முழுசியாக போய் சேரவில்லை. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடலூரிலே தட்கால் ஸ்கீமில் நாங்கள் முதலாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் அவரும் விவசாயிகளுக்கு எப்படியாவது மின் இணைப்பு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தட்கால் சிஸ்டத்தை கொண்டு வந்தோம். அப்பொழுதெல்லாம் கூட எதிர்கட்சியெல்லாம் குற்றம் சொன்னார்கள். இது மின்சார வாரியத்துக்கு வருவாயை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு, இவர்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்திவிடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார். தெளிவாக சொன்னோம். வருடம் 10,000 பேருக்கு தான் கொடுக்கின்றோம். யாருக்கு முன்னுரிமை என்பதெல்லாம் இல்லை. 10,000 பேர் யாரும் ரொம்ப நாளாக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு 5 ஹெச்பிக்கு 2 லட்ச ரூபா, அதே போல் 10 ஹெச்பி 2.25 லட்ச ரூபா, அப்படி என்று நாங்கள் ஒரு திட்டத்தை 7.5 ஹெச்பிக்கு 2.25, 10 லட்சத்துக்கு 3 லட்ச ரூபா என்று அந்த கட்டணத்தை நிர்ணயித்தோம். ஆனால் வருடத்துக்கு 10,000 பேர் என்றும் அதற்கு மீட்டு வச்ச போது ஃபஸ்ட்டு நாங்கள் போய் வைக்கின்ற போது அன்றைக்கு உங்கள் டிவியிலேருந்து எல்லா டிவியுமே விவசாயத்துக்கு மீட்டர் வைக்கிறாள் என்று ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டு அதை ஒரு பெருசுபடுத்தினார்கள். நாங்கள் அதை உடனே எடுத்து விட்டோம். ஆனால் தட்கால் ஸ்கீம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து 2 லட்சம் பேருக்கு விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்து 2 லட்சம் பேருக்கும் மீட்டர் வைத்திருக்கின்றார்கள். அப்போது பத்திரிகைகளும் சரி, உங்கள் போன்ற ஊடகங்களும் சரி, நாங்கள் எத்தனை முறை சொன்னாலும் சரி போடவில்லை. தடுத்தது நாங்கள், கொண்டு வந்தது அவங்க. ஆனால் அவன் எங்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.